திருநாங்கூர் சுத்தி இருக்கிற 11 கோவில்கள்ல உள்ள பெருமாளையும் இந்த ஒரே கோவில்ல தரிசனம் பண்ண போறோம். 2026 இந்த வருஷத்தோட திருநாங்கூர் கருட சேவைக்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி vlog. திருநாங்கூர் ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவில்ல தான் இந்த கருட சேவை நடக்குது. கோவிலுக்கு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா மூலவர தரிசனம் பண்றதுக்கு போயாச்சு. கிரௌடு பாக்குறதுக்கு நிறைய இருந்தாலும் சீக்கிரமாவே சாமி தரிசனம் முடிஞ்சிடுச்சு. இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற 11 பெருமாளையும் இங்க வரிசலா வச்சிருக்கிற கருடன் மேலதான் இறக்கி வைப்பாங்க. மூலவர் தரிசனம் முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு வந்திருக்கிற 11 பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம் வாங்க. கோவில்ல இருந்து வெளியில வந்தது நாங்க முதல்ல தரிசனம் பண்ண பெருமாள் இவர்தான். அடுத்ததா தாயாரும் பெருமாளும் சேர்ந்து மேலவாதியத்தோட வந்துட்டு இருந்தாங்க. கூடவே இந்த பெருமாளுக்கு தீபாராதனையும் நடந்துச்சு. மூணாவதா பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணோம். இதுதான் நாலாவதா நாங்க பார்த்த பெருமாள். அலங்காரம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது 5வது பெருமாள் தூரத்துல இருந்து தான் பார்த்தோம். இப்போ 6வதா அண்ணன் பெருமாள் அண்ட் 7வதா வரதராஜ பெருமாளையும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 8வதா வைகுண்டநாத பெருமாள் பார்த்துட்டு 9வதா மாதவ பெருமாளையும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் 10வதா நாங்க பார்த்த பெருமாள். இந்த பெருமாளுக்கு நேம் போர்டு இல்ல. சோ ஃபைனலா 11வதா நாங்க பார்த்த பெருமாளுடைய பெயர் ஸ்ரீ ராஜகோபாலன். இந்த பெருமாள் கிருஷ்ணருடைய அவதாரத்துல ஒரு கையில புல்லாங்குழலும் இன்னொரு கையில குச்சியும் வச்சுட்டு மாடு மேய்க்கிற மாதிரி இருந்தது. பார்க்கவே அவ்வளவு ஒரு அழகா இருந்தது. இந்த வீடியோல எங்களோட சேர்ந்து நீங்களும் திருநாங்கூர் கருட சேவை 11 பெருமாளையும் தரிசனம் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.